Hello all, வணக்கம். I'm Dr. Jansi, IVF consultant, Pink Lines Fertility Clinic and Women's Center. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது unexplained infertility. இப்போது ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு வருஷம் 2 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல். அதாவது அவங்களோட ஹார்மோன்ஸ், தைராய்டோ, ப்ரோலாக்டின், அப்புறம் மற்ற ஹார்மோன்ஸ் FSH, LH, ஈஸ்ட்ரடியோல், ப்ரொஜெஸ்ட்ரோன் என்னென்ன இருக்கோ எல்லாமே நார்மலாக இருக்குது. அந்த பெண்ணோட டியூப் குழாய்களில் வந்து எந்த அடைப்பும் இல்லை. கர்ப்பப்பைகள் எல்லாமே நல்லாயிருக்கு. அடுத்தது ஆணினுடைய ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா செமன் அனாலிசிஸ் அதுவும் வந்து நார்மலாக இருக்குது. கவுண்ட்டாக இருக்கட்டும், ஒரு 15 மில்லியனுக்கு மேலே இருக்குது. ஃபார்வர்ட் மூவிங் நிறையா இருக்குது, 30% மேலே இருக்குது. மொட்டிலிட்டி வந்து 42% மேலே இருக்குது. எல்லாமே நார்மலாக இருக்குது. இருந்தாலும் கன்சீவ் ஆக முடியல. 1 வருஷம் 2 வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த ரிப்போர்ட்ஸ் எங்கே காமிச்சாலும் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் ஏன் கன்சீவ் ஆக முடியல அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு கண்டிஷன், அதாவது டாக்டர்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணும், கப்புள்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடியோபேத்திக் இன்ஃபர்டிலிட்டி. இதுக்கு என்ன ரீசன்னு வந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதாவது நார்மலாக நம்ம பண்ணுற எல்லா டெஸ்ட்டுமே, இப்போ நீங்கள் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் போனீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சில பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த எந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்னாலையும் இதுதான் ரீசன், இதுதான் ஸ்பெசிஃபிக் ரீசன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னா அதுதான் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் இன்ஃபர்டைல் கப்புள்ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் அப்படின்னா அதில் 15%க்கு வந்து இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு எல்லாமே எங்களுக்கு நார்மலாக இருக்குங்க, ஆனால் எங்களால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்ற ஒரு கவலையோடு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு சில இப்போ நம்ம காமனாக பண்ணுற டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரீசன்ஸ் வந்து ஒரு சட்டிலான காரணங்களாக இருக்கலாம். அதாவது இப்போது அந்த பெண்ணோட வந்து எக் குவாலிட்டி வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஏதாவது மரபணு பிரச்சனைகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன மரபணு பிரச்சனைகளாக இருக்கலாம். வேறு இந்த மாதிரி நம்ம யூஷுவல் டெஸ்ட்டால் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம காமனாக வந்து ஒரு சில நேரம் எக்ஸ்பெக்டன்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து நார்மலாகவே ட்ரை பண்ண சொல்லுவோம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ ஒரு வேளை அவங்களோட ஏஜ் எல்லாம் கம்மியாக இருக்குது, ஸோ கல்யாணம் ஆகி வந்து ஒரு வருஷம் தான் இருக்குது, ஒரு 2 வருஷம் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நார்மலாக அப்படின்னும். ஏன்னா எதுவுமே வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி எந்த ரீசனுமே அவங்கக்கிட்ட இல்லை. அதனால ஒரு 1 இயர் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ண சொல்லுவோம். பட் அதுவே வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து அப்படியே விட்டுடக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஒரு டைம் லிமிட் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் இதுக்கு வந்து அண்ட் ஈஸியஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா IUI, இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். சில சமயம் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் பண்ணும்போது இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுலேயும் கிடைக்கல, ஒரு 2 முறை 3 முறை ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது தென் we have to go for IVF. ஸோ IVF போகும்போது இதில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது எனக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குது மேடம், ஹஸ்பண்டும் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் எங்களால் கன்சீவ் ஆக முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வாங்க, we are here to help you. All the best.